கிளம்பி வந்துட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹாஸ்னி. எங்கள் வீட்டு மாடியில் ஒரு சின்ன தோட்டம் வச்சுருக்கோம். அந்த செடியெல்லாம் பார்க்கலாம் வாங்க. இது வந்து அழகு செடி. இது பேர் என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து செம்பருத்தி. இதில் பூத்த ஒன்று கூட நாங்கள் தலையில் வச்சதில்ல, எல்லாத்தையும் சாமிக்கு தான் வைப்போம். எண்ணெய் மட்டும் தேய்ச்சோம். அடுத்த செடி பார்க்கலாம் வாங்க. இது வந்து பன்னீர் ரோஸ். சாரி இது வந்து பன்னீர் ரோஸ். நிறைய மொட்டுல விட்டுருக்கு பாருங்க, அழகா இருக்குல்ல. வாங்க அடுத்த செடி பார்க்கலாம். இது வந்து அதே மாதிரி ஒரு ரோஸ் தான். இது வந்து பெரிய ரோஸா பூக்கும், ரெட் கலர்ல அழகா இருக்கும். இது வந்து குட்டி குட்டியா மொட்டுலாம் விட்டுருக்கு பாருங்க. வாங்க गाइस அடுத்த செடி பார்க்கலாம். இது வந்து ஒத்த செம்பருத்தி. இதில் வந்து நிறைய பூ பூத்துருந்தது. வெயில்னால இது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ நேற்று கூட ஒரு மொட்டு விட்டுருந்தது. இப்போ பாருங்கள், இதோ விட்டுருக்கு மொட்டு. நான் வந்து இதை பூத்துட்டோன்னே வீடியோவாக காமிக்கிறேன். இது வந்து சுண்டக்காய் செடி. இது வந்து இதேமாரி 3 வச்சுருக்கோம். நாங்கள் ஒரே இடத்துல இருந்தால் கொச்சன்னு இருக்கிறதுனால 3 பிரித்து வச்சுருக்கோம். இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது 3மே வந்து தக்காளி செடி. இது வந்து ஒன்றாந்தது, அதனால நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம். இது வந்து பட்டன் ரோஸ். இதில் வந்து நிறைய பூ பூத்துருந்தது. இது கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. இது பூக்க சொல்ல நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து என்ன செடின்னு பேர் தெரியல, ஆனால் ரொம்ப வருஷமாகவே எங்கள் வீட்டில் இருக்குது. இதை வந்து சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறம் மார்னிங் வந்து ப்ரஷ் பண்ணிட்டு இதை ஒன்று சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தி. இது வந்து ரொம்ப ஹெல்த்தி. எங்கன்னா கிடச்சிதுன்னா வீட்டில் வச்சுக்கோங்க. பார்க்கலாம் வாங்க. இது வந்து எல்லோ கலர்ஸு ரோஸு. இதில் வந்து நிறைய மொட்டு விட்டுருக்கு பாருங்கள். இதில் ஏற்கனவே 2 விட்டுது, அதை நாங்கள் வந்து பெருசிட்டோம். அதனால் வந்து இது ரொம்ப சூப்பராக வளரும். இது பேர் வந்து இட்லி பூன்னுவாங்க. இது வந்து எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது 2மே ஒன்று தான். இது வந்து படர்ந்து விரிக்கும். இது வந்து கடையில் வாங்குற மாதிரி சின்னதாக பூக்கும். இது 2மே ரெட் செடி தான். இதில் மொட்டுலாம் விட்டுருக்கு பாருங்கள். இதில் பூவாகவே பூத்துடுச்சு. இந்த பூ வந்து பெரிக்காதனால காஞ்சி போயிருக்கு, அப்படியே நாங்கள் விட்டுருவோம். இதெல்லாம் வந்து குரோட்டன் செடி. இதில் பாருங்கள், இதுலேயும் அழகாக பூ பூத்துருக்கு. நாங்கள் நெக்ஸ்ட்டு செடி வந்து இது வந்து சாமந்தி. இதில் வந்து நிறைய பூ பூத்துது. இதுவுமே கொஞ்சம் டேமேஜில் தான் இருக்குது. எப்பயுமே நிறைய பூ பூக்கும், இன்றைக்கி வந்து பூக்கலை. இதுவும் அதேமாரி அழகு செடி தான். இது வந்து சூப்பராக லீஃப் விட்டுருந்தது. இது இப்போ வெயில்னால கொஞ்சம் கொட்டுது, மீதிலாம் நல்லா தான் இருக்குது. இதுவும் அதேமாரி செடி தான், தனித்தனியாக வச்சுருக்கோம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாரி ஒரே செடி தான். இது வந்து பர்பிள் கலர், அதேமாரி பூ. இது வந்து கற்பூரவள்ளி. இதில் வந்து எனக்கு ஜுரம், சளி, அது இரும்பல்லாம் இருந்ததுன்னா இதை தான் எங்கள் அம்மா சூடு பண்ணி இது பண்ணி கொடுப்பாங்க. இதை வந்து என் தம்பி ப்ரஷ் பண்ணிட்டு மார்னிங்கில் பச்சையாகவே சாப்பிடுவான். ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு. நீங்கள் எங்கன்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இது வந்து மணி பிளான்ட் செடி. எவ்வளோ அழகாக கீழே வரைக்கும் விட்டுருக்கு பாருங்க. இதிலேயே வந்து நாங்கள் மந்தாக்காளி செடியும் கத்திரிக்காய் செடியும் இதை வேறு இதுவில் மாற்றணும். இவள் தான் கைஸ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. 3 செடி இருக்குது, 3 விதமான. இதில் வந்து கொடி கட்டி வச்சுருக்கோம், இன்னும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவள் தான் எங்கள் வீட்டில் செடி இருக்குது. நீங்கள் இன்னும் வீடியோ எல்லாம் பார்த்து சொல்லுங்கள் எவ்வளோ செடி இருக்குதுன்னு. நாங்கள் எல்லாத்தையும் வைக்கிறோம். தேங்க்யூ, பாய் பாய்.